warm welcome. Actually, நாங்கள் கிளிட்ஸில் வந்திருக்கோம். ஸோ வி ஆர் ஸ்பாட்லைட் விஷுவல் ஸ்ட்ரீம். ஸோ அதில் இருந்து விஜய் மினி தான் பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த கிளிட்ஸில் வந்து நிறைய சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்லாம் நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ட் ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட்ஸும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஸ்டே டியூனாக இருங்க. எங்கே அப்படின்னா ஸ்பாட்லைட் விஷுவல்ஸை வந்து ஸ்டே டியூனாக வச்சுக்கோங்க. இப்போ கிளிட்ஸ்ல நமக்கு எல்லாருக்குமே Hey guys, actually கிளிட்ஸ்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே அதாவது ரோட் ட்ராக்னாலே ட்வின்ஸ் இல்லாமல் இருக்க முடியுமா? அதுக்கு தான் நமக்கு 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து கிளிட்ஸ் எந்த அளவுக்கு செம வைபா இருந்துச்சுன்றத கேட்க போறோம். வாங்க போலாம். ஆமா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஹாப்பி. மைக் நீட்டிங்கன்னா சத்தமா பேசுவோம், இல்லனா நாங்க கத்தி தான் பேசணும். மைக் நீட்டுங்க. கேளுங்க. ஆக்சுவலி ஸோ கிளிட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? அந்த வைப் எப்போ கிரியேட் ஆயிருக்குது கொரோனா ஆஃப்டர் கொரோனா? ஸோ இப்போ நம்ம பேசும்போதே ஒரு மியூசிக் கேட்குது இல்லையா, எவ்வளோ பாசிட்டிவ் நம்மளை வச்சுக்குது. அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டாக கிளிட்ஸுங்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நிறைய டேலண்ட்ஸ் அங்கே வரதுனால நாங்கள் ரெகுலராக வந்து இதை பார்த்துட்டு இருக்கோம். எங்களை மதிச்சு முதல்ல கூப்பிடுறாங்க, அதுக்கே பெரிய நாங்கள் இந்த மாதிரி நிறைய எனர்ஜெட்டிக் மக்கள் நிறைய பேர் உள்ளே இருக்கிறாங்க. அதனால அவங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அண்ட் ஒரே ஒரு கொஸ்டின், இதில் யார் அரவிந்த் யார்? அது ஒன்று வச்சு தான் ஊரை ஏமாற்றி ஓட்டிட்டு இருக்கோம். ஸோ எங்கள் உண்மையை நாங்களே சொல்ல மாட்டோம். நீங்கள் எது சொன்னாலும் ஆமான்னு ஒத்துக்கிறோம். நான் அரவிந்த் வச்சுக்கிறீங்களா? ஓகேவா? அப்போ அருண் அரவிந்த். ஓகே. ஸோ வந்து நீங்கள் கிளிட்ஸ் வந்து எவ்வளோ வருஷமாக வந்துட்டு 4 இயர்ஸாக வந்துட்டு இருக்கோம். ஸோ 4 இயர்ஸுக்கும் இப்போ ஆஃப்டர் கொரோனாக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு அந்த வைப் எப்படி? 4 இயர்ஸ் முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் ஆடியன்ஸும் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து 200 ஒரு பெரிய விஷயமா இல்லாமல் இருக்குமா? அதுதான். ஸோ 4 இயர்ஸ் பிஃபோர் வந்துட்டு இதுக்கான சப்போர்ட்லாம் தேடி போகிற மாதிரி இருந்துச்சு. ஆஃப்டர் சோஷியல் மீடியா வளர்ச்சிக்கு அப்புறம் இதுக்கான சப்போர்ட் பயங்கரமாகவே இருக்குது. ஸோ ஆர்கனைசர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ கிளிட்ஸ் டீமுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா வாய்க்கிலேயே வந்து பேசுகிறது தான் நாங்கள், செயல்படுத்துறது அவங்களுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்கிற அளவுக்கு நாங்கள் வளரணும் முதல்ல. ஸோ வேலை செஞ்ச எல்லாருக்கும் மனதார பாராட்டுகள். ஓகே. ஸோ டு யூ சப்போர்ட் கிளிட்ஸ்? கண்டிப்பாக. வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஆல் தி பெஸ்ட்னு சொல்லியிருந்தா சப்போர்ட் இல்லைன்னு அர்த்தம். நேராக தான் வந்துட்டோமே சப்போர்ட். ஹே காய்ஸ், இப்போது நம்ம கிளிட்ஸ் வந்து சூப்பரான ஒரு டீமோடு இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட நம்மளோட டிஆர்ஆர் இருக்கார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் ரெப்ரசன்டேட்டிவ் சேர்பர்சன் இருக்கார். ஸோ இவங்க கிளிட்ஸை பார்த்து என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்க போகிறோம். ஓகே. ஹாய் சார். ஹாய், நமஸ்காரம். நமஸ்காரம் சார். ஸோ கிளிட்ஸ் வந்திருக்கீங்க, என்ன மாதிரி நினைக்கிறீங்க சார்? கிளிட்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இட்ஸ் a combination of a team work. நிறைய காலேஜஸ் ஜாயின் பண்ணி and Rotaract clubs have joined together. It's a fantastic positivity there. You see the vibration when you go inside. You know, I'm so happy. They had a lot of issues in the beginning, but they came stronger and they're doing it better. I wish them all the best, and it's an amazing event for bonding, friendship and culture. Thank you. Thank you sir. And do you support Glitz? Of course I support any cultural program, and I support more of Glitz because it's my very favorite club, Rotaract Club of Chennai, and I love Akshaya because she's really a Pudumai pen. Oh, thank you so much sir. And we have Akshaya. Yes. Glitz அப்படின்ற ஈவெண்ட் வந்து ஒரு 14 இயர்ஸாக நடக்கிற ஈவெண்ட். ஸோ இந்த இயர் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கராக வந்து ஒரு டிப் இருந்தாலும் அதை தாண்டி நாங்கள் ஸ்ட்ராங்கராக வந்து ஒரு கிராண்டராக வந்து பண்ணணும் அப்படின்றதுனால தான் இப்போ பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் கிவிங் த கிரேட்டஸ்ட் சப்போர்ட். ஸோ தேங்க்யூ. ஸோ கிளிட்ஸ் வந்து ஒரு 14 இயர்ஸாக நடந்துகிட்ருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கல்ச்சுரல்ஸ் இன் டிஸ்ட்ரிக்ட் 3232. ஏன்னா இவங்க வந்து கல்ச்சுரல்ஸ் மட்டும் பண்ணாமல் இதில் வர ஃபண்ட் ரைஸை வச்சுட்டு மில்க் பேங்க் அண்டு டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க நிறைய ஸ்கூல்ஸ்க்கு. அண்ட் இவங்க பண்ணதுலேயே ரொம்ப மேஜரான ஒரு விஷயம் வந்து ஆரோ வாட்ரு. இதுவரையும் ஒரு 4 ஸ்கூல்ஸ்க்கு வந்து ஆரோ வாட்ரு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து பிளான்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. அது வேறு இல்லாமல் மில்க் பேங்க் ஒன்று பெருசாக கட்டி கொடுத்துருக்காங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்பான்சர்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். ஹே காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிட்ஸில் இருக்கோம். கிளிட்ஸில் இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஜே பிளாக்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அவருக்கு இந்த வைப் எப்படி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஹாய் சார்.
ஹாய் ஸோ கிளிட்ஸ் வந்து நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ டிஜேவாக இருக்கீங்க, உங்களுக்கு வேறு லெவலில் வந்து இந்த டிஜே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ வைப் எப்படி இருக்குது சொல்லுங்கள். எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாதுமா, ஏதோ கொஞ்சம் நஞ்சு வச்சு ஓட்டின்னு இருக்கேன். பட் ஆனால் சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கல்ச்சுரல்ஸு, ஓகே. அதுவும் வந்து கிளிட்ஸ்லாம் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது வந்தது. இப்போ கெஸ்ட்டாக வரும்போது சந்தோஷமாக Okay. இருக்குது. பட் அதான் பசங்களாம் உள்ளே ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது கிளிட்ஸ் மாதிரி இல்லை, ஏதோ சன்பர்ன் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு வந்ததில் ரொம்ப சந்தோஷம். லைக் ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுக்கும் இப்போ நீங்கள் அது லைக் வந்து நீங்கள் இதுவாக கெஸ்ட்டாக வந்ததுக்கும் அந்த வைப் எப்படி இருக்குது சார்? டிஃப்ரெண்ட் வைப்லம்மா ஒரே டிஃப்ரென்ஸ் தான். அப்போ வரும்போது தண்ணி பாக்கெட்டுமான்னு கொடுக்க மாட்டீங்க, இப்போ வரும்போது வாட்டர் பாட்டிலு, கேக்கு, அப்புறம் சாக்லேட்டு, சைட்டேஷன்லாம் கொடுக்குறீங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ். கொஞ்சம் பெருமையாக இருக்கா? ஆமாம், ஃபஸ்ட்டு வறுமையாக இருந்தால் இப்போ பெருமையாக இருக்கும். நைஸ். ஓகே சார். ஸோ யூ சப்போர்ட் கிளிட்ஸ்? கண்டிப்பாங்க. ஏன்னா வந்து வெறும் கல்ச்சுரல்ஸ் மட்டும் இல்லாமல் இதை ஒரு குட் காஸ்க்காக வந்து இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போன்னு கிடையாது, நிறைய தீம் வச்சு வருஷம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து இன்னும் தொடருன்றது போது ரொம்ப சந்தோஷம். இது தொடர்ந்து நிறைய வருஷம் பண்ணணும். டைம் இருந்தால் என்னையும் கூப்பிடணும். கண்டிப்பாக. நல்லா இருக்கும். நீங்கள் எல்லாமே இல்லையா எப்படி? ஹே காய்ஸ், இப்போ ஒருத்தர் கூட நம்ம இருக்கோம். இவங்க யாருன்னு பார்த்தா இவங்களை பார்த்தா எல்லாருமே பயப்படுவாங்க. எஸ், டிசிப்ளின் கமிட்டியோட இப்போ நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ இவங்க யார் அப்படின்றத இவங்க சொல்லுவாங்க. ஹாய். ஹாய், திஸ் இஸ் ஹரீஷ். டிசிப்ளின் மென்டார் எடுத்திருக்கேன் கிளிட்ஸில். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எங்கள் ஒர்க் பண்ண. ஒரு குட் காஸ்க்காக ஒர்க் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே வந்து லைக் ஒரு இதுக்கு முடிஞ்சால் ஸ்பான்சர் பண்ணுங்கள். இதோட காஸ் என்னென்னு நீங்கள் கேட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ. கிளிட்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ டான்ஸ் டீமாக இருக்கீங்க. ஸோ டான்ஸ் வின் பண்ணிடுவீங்களா? நாங்கள் எங்களோட பெஸ்ட்டை கொடுப்போம் கண்டிப்பாக. ஸோ எல்லா டீம் மாதிரி இவங்களும் பெஸ்ட்டு கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத. இப்போ நம்மளோட கிளிட்ஸில் குக்குவித்து கோமாளியோட சூப்பரான ஒருத்தர் நம்ம கூட இருக்காரு. அவர் கோமாளியா இல்லை குக்கான்னு நம்மளுக்கும் டவுட் இருக்கு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிளிட்ஸோட வைப் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய். நீங்கள் சொன்ன ஹாய் மாடல் தான் மைனஸில் வந்துச்சு. என்னென்ன சொன்னீங்க? வைப் ரீகால் பண்ணுங்கள். குக்குவித்து கோமாளியோட பிரபலோ அண்ட் குக்கா இல்லை கோமாளியா? சூப்பர் கோமாளி தான். இப்போ வந்து ஸ்டூடெண்டாக வந்திருக்கேன். கிளிட்ஸ் எப்படி இருக்குது? அதானே சூப்பர். கிளிட்ஸ் வந்து முன்னாடி சொன்ன போல் ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்கேன். ஸோ அது ரொம்ப ஹாப்பி. வேறு லெவலில் ஆர்கனைஸ்டாக சூப்பராக வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு ஈவெண்ட்டு. ஸோ எல்லா வருஷம் வரணும்னு நினைப்பேன். இந்த வருஷம் வந்து அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ எனக்கு வர ரொம்ப ஆசை. என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன் ஷோ. ஸோ நீங்கள் வந்து டிக்டாக்ல இருந்து யூ கேம் டு குக்குவித்து கோமாளி. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எங்கள் மீடியா மிஷன்ஸில் வேறு ஒரு விஜேவாக வேறு மாறிட்டீங்க. எங்கள் வேலையெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹீரோவா வேறு என்ன படங்கள் எத்தனை படங்கள் வச்சுருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்கள். அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலி அதான் குக்குவித் கோமாளி முடிஞ்ச உடனே மீடியா மிஸ்டர் ரோஃபா மேம் கூப்பிட்டு நீ வந்து வாங்கிக்கிங்க தானே உங்கள் இன்ட்ரெஸ்ட்டு, ஓகே உனக்குன்னு ஒரு ஷோ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்டாக் வித் சக்தி ஒரு ஷோ கொடுத்தாங்க. ஸோ அது கொடுக்கும்போது செம்ம ஹாப்பி. அது ஆமாம், எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. அது வந்து கரெக்டான டைமில் வந்து கண்டிப்பாக வரும். எந்த ஸ்கேலில் பார்த்தாலும் சக்தியாக பாருங்க, அவ்வளோதான். எஸ், தேங்க்யூ. அதுதான் கண்டிப்பாக இருக்குது அப்டேட் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. அண்ட் டு யூ சப்போர்ட் கிளிட்ஸ்? அஃப்கோர்ஸ். என்ன பேசுகிறீங்க? கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஒரு ஃபண்ட் ரைசிங்கான ஒரு ஈவெண்ட்டு. ஸோ அதுவும் நல்ல விஷயத்துக்காக பண்ணும்போது கண்டிப்பாக நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ ஐம் என்ஜாயிங். வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இன்னும் நிறைய வருஷம் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹவ் வாஸ் த ஆடியன்ஸ் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஆடியன்ஸ்னால தான் இப்போ சக்தியாக வந்து உங்கள் முன்னாடி வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அவங்க எப்பவுமே ஒரு செம்ம எனர்ஜி தான். நல்லது சொல்கிறாங்களோ கெட்டது சொல்கிறாங்களோ நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை வந்து ஓகே நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், வேறு எல்லாம் ஆகணுன்ற ஒரு விஷயம் தான். ஸோ என்ஜாய் பண்ணிட்டு. ஹே காய்ஸ், இப்போ நம்ம கிளிட்ஸில் பாட்டு பாட ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் சாதாரண பாட்டு பாடுறவர் கிடையாது, சூப்பரான ராப்பர். ஸோ அவர் வந்து கிளிட்ஸ் பார்த்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னு கேட்டுடலாமா? ஹாய். ஹாய், வணக்கம். ஸோ வணக்கம். ஸோ சொல்லுங்கள், நீங்கள் ஒரு பெரிய ராப்பர். ஸோ கிளிட்ஸ் வந்திருக்கீங்க.
கிளிட்ஸ் வந்திருக்கீங்க, ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நான் ரோட்ராக் ஜாயின் பண்ணி ஒரு 2-3 வீக்ஸ் ஆயிடுச்சு. அதான் 2-3 ஈவெண்ட்ஸ் போயிட்டேன். அப்புறம் வந்து ரயிலா இது அட்டன் பண்ணேன். அப்போ தான் பாடினேன். அப்போ பாடும்போது தான் ஒரு அக்கா வந்து சொன்னாங்க, இது மாதிரி கிளிட்ஸ் நடக்குது, நீங்கள் அங்கேயும் வந்து பாடணும் ப்ரோ அப்படின்னு. அதான் இப்போ போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ இந்த வாட்டி தான் சான்ஸ் கிடச்சி. போன வாரம் நடந்திருந்தால் நான் பாடியிருக்க மாட்டேன். ஸோ அது கிளிட்ஸ் முக்கியமாக நான் எதுக்கு வந்தேன்னா வந்து எனக்கு சோஷியல் சர்வீஸ்னால் நார்மலே பிடிக்கும். அதுவும் முக்கியமாக ஹாஸ்பிட்டலைஸ் பீப்புளுக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காகன்னு சொன்னாங்கல்ல, ஸோ அதனால தான் முக்கியமாக இருந்தேன். இவங்க கிளிட்ஸ் டீமோட மெமரிஸை கேட்ச் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோகிராஃபி டீமோட தான் இருக்கும். ஸோ அவங்க கிளிட்ஸை பற்றி என்ன நினைக்கிறாங்க, ஸோ அவங்க ஒர்க் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் காய்ஸ். ஸோ ஃபோட்டோகிராஃபி ப்ளஸ் கிளிட்ஸ் எப்படி போகுது உங்களுக்கு? ஃபோட்டோகிராஃபி நிறைய கேப்சர் பண்ணிட்டீங்களா கிளிட்ஸை? இல்லை, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஈவெண்ட்டு. இன்னும் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. இன்னும் செலிபிரிட்டிஸ் யாரும் வரலை. வந்ததுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக போகும். சூப்பர். ஸோ இப்போ வந்து கிளிட்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். கிளிட்ஸ் வந்து ஒரு நல்ல காஸ், ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஒரு 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 கல்ச்சுரல் ஈவெண்ட் மூலிமா ஒரு காசுக்காக எவ்வளோ ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அதில் வந்து ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட் ஃபார் அ காஸ். இதில் வர ஃபண்ட் மூலிமா ஒரு இடத்துல இல்லாத பொருள் நம்ம வாங்கி அந்த இடத்துல ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதனால கிளிட்ஸ் ஒரு எப்படி சொன்னால் ஒரு நல்ல கல்ச்சுரல் ஈவெண்ட் சொல்லலாம். இட்ஸ் ஒர்த் ஃபார் அ மணி. நம்ம வரத்துக்கு ஒர்த்தாக இருக்கும். ஸோ ஃபன் பண்ணுற ஷோஸாக இருக்கட்டும், அதில் வரக்கூடிய ஸ்கிரிப்ட் வீடியோஸாக இருக்கட்டும், கான்டென்ட் வீடியோஸாக இருக்கட்டும், அண்ட் டைரக்ஷன் பார்ட்டாக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும், விஜய் டிவி, சன் டிவி, இந்த மாதிரி பல சேனல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த 4 பேருமே. ஸோ வெல்கம். ஸோ எப்படி இருக்கீங்க? வாட் யூ ஃபீல் அபவுட் கிளிட்ஸ் 2020 பீங் ஹியர்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ நம்ம பொதுவாக காலேஜில் நம்ம எல்லாருமே காலேஜ் படிச்சுட்டு தான் வந்துருக்கோம். காலேஜில் வந்து ஒரு ஈவெண்ட்னா நல்ல நாளே நம்ம யாருமே போக மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை இவ்வளோ கூட்டம் பார்க்குறோன்னா அது கண்டிப்பாக கிளிட்ஸில் தான். அதுக்கு நீங்களே உங்கள் எல்லாரும் கைத்தட்டல் கொடுத்துக்கோங்க. ஏன்னா சண்டேனால என்ன பண்ணுவோம், கறி குழம்பு சாப்பிடுவோம், சன் டிவியில் ஒரு நல்ல படமாக போடுவோம், அதை பார்ப்போம். அது மட்டும் தான் சண்டே அன்னைக்கு பண்ணுறீங்க நீங்கள்? நீங்கள் யார் அவுட்டிங் கூட்டினா ஆளை கூட்டி வெளியே போவீங்க? இல்லையா? ஸோ இங்கே வந்திருக்கோம், ரொம்ப ஹாப்பி. நீங்கள் தான் சொல்லுங்கள். ஹாய், என்னோட பேர் ராஜ்குமார். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இருக்கும், நானும் கிளிட்ஸில் அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தேன். கிளிட்ஸ் எதுக்கு வருவோம்னா, அழகான ஆண்கள் இருப்பாங்க, பேரழகான பெண்கள் இருப்பாங்க. ஸோ நான் வந்து பேசிக்கலி டென்டல் காலேஜ் படித்தேன். டென்டல் காலேஜில் கல்ச்சரல்ஸ் அவ்வளோவா இருக்காது. அதனால் மாறு வேஷத்தில் மறு ஓட்டிக்கிட்டு ஐடி கார்டை கடை வாங்கி போட்டு, இங்கே இருக்கீங்களா சில பேர், அந்த மாதிரி ஐடி கார்டை கடை வாங்கி போட்டு உள்ளே வந்து கப்பல் ஆகலாம்னு சொல்லிட்டு சிங்கிளாக இருக்க மிங்கிள் ஆகலாம்னு சொல்லிட்டு வந்திருப்பேன். கடைசி இருக்க சிங்கிளாக தான் இருக்கும். நீங்கள் நிறைய பேர் மிங்கிளாக வாழ்த்துக்க. அதனால ஹோப் லூஸ் பண்ணாதீங்க. சிங்கிளாகவே இருந்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துல ஏதாவது பேஷனை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி மேலே வந்துடலாம். மிங்கிளாக இருந்தீங்கன்னா அப்படியே கடைசி வரைக்கும் அங்கேயே இருப்பீங்க. இப்போ வந்து கிளிட்ஸில் வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் முடிச்சு அந்த கிளிட்ஸுக்கான ஜட்ஜஸ் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கிளிட்ஸோட பர்ஃபார்மன்ஸை பற்றி கேட்கலாம். ஹாய் மேம். ஹாய். உங்கள் பேர்? யாமினி. ஓகே. நான் லாஸ்ட் இயருமே வந்தேன் இங்கே. லைக் எப்போவுமே எல்லா வருஷமே எப்படி இருக்குமே அப்படி தான் நடக்குது. ஜஸ்ட் தட் க்ரௌட் மட்டும் கொஞ்சம் கம்மி. பிகாஸ் நான் காலேஜ் படிக்கிறதுலேருந்து ஐ பீன் அட்டெண்டிங் திஸ். நான் காலேஜ் படிக்கும்போது நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ being here as a judge is a very big privilege for me because coming from the stage and being a judge, it's a great thing. இப்போ நம்ம கூட செகண்ட் ஜட்ஜ் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கிளிட்ஸை பற்றி கேட்டுடலாம். ஹாய் மேம். ஹாய். ஸோ இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் கிளிட்ஸ் வந்திருக்கேன். பட் ஐ ஃபீல் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. லைக் ஈவெண்ட்ஸுமே ரொம்ப பெருசாக பண்ணுறாங்க. அண்ட் ஐ லைக் த க்ரௌட். ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து ரொம்ப கொரோனாக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ரௌட் பார்க்குறது அது ரொம்ப ஃபன்னாக இருக்குது. ஐ என்ஜாய் த ஹோல் ஈவெண்ட். your dance was really cool actually. செமையா டான்ஸ் செமையா ஆடினீங்க. ஸோ கிளிட்ஸ் வந்து நீங்கள் டான்ஸ் ஆடினது அந்த ஒரு வைப் எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அது வந்து டுக் மீ பேக் டு த காலேஜ் வேர் வி டான்ஸ் இன் த ஸ்டேஜ் அண்ட் ஜட்ஜ் காம்படிஷன் அந்த மாதிரிலாம். ஸோ ஐ ஃபீல் ஆஃப்டர் அ லாங் டைம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி டு see so many people coming and dancing. கிளிட்ஸ் வந்திருக்கீங்க. ஸோ கிளிட்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். கிளிட்ஸ் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான டேலண்ட் ஷோ. ஓகே, ஸோ அதில் யார் வின்னிங் யார் லூசிங்னுலாம் ஃபீல் பண்ணாமல் நம்ம பெஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் மோஸ்ட்லி டிஜேக்காக வந்திருக்கோம்.
அப்படின்னா சொல்லலாம். நல்ல ஒரு காசுக்காக வந்திருக்கோம், ஃபண்ட்ரைசிங்காக. நல்ல ஒரு ஃபண்ட்ரைசிங் பண்ணுறாங்க, அதனால் வந்து பேசுகிறோம், அதனால் ஆடிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ வின் பண்ணிடுவேன்னு நினைக்கிறீங்களா? எங்களோட பெஸ்ட்டை நாங்கள் கொடுப்போம். ஓகே, டன். ஸோ இவங்க பெஸ்ட்டை கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஹே காய்ஸ், இப்போ நம்மளுக்கு கிளிட்ஸில் நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, சன் டிவியில் மார்னிங் ஷோவே செம்மையாக நடத்தக்கூடிய நம்மளோட அஸ்வந்த் தான் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட கிளிட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வைப் அவர் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத நம்ம கேட்க போகிறோம். ஹாய். ஸோ உங்களுக்கு கிளிட்ஸ் எந்த அளவுக்கு வைப் எந்த மாதிரி இருந்துச்சு? அதான் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப வருஷம்லாம் இல்லை, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே நான் வந்து கிளிட்ஸில் நான் ஒரு பெர்ஃபார்மராக இருந்திருக்கேன். ஸோ இந்த தடவை எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்காக வந்தேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எவ்ரி இயர் எனக்கு இன்வைட் பண்ணுவாங்க, எவ்ரி இயர் நானும் வந்துகிட்டே இருக்கேன். ரொம்ப ஒரு சூப்பரான ஈவெண்ட். என்னென்ன இந்த ஈவெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டினா ஒரு காஸ்க்காக பண்ணுறாங்க. ஸோ எவ்ரி இயர் ஒரு டிஃப்ரெண்ட் காஸ்க்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம். அண்ட் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் கரெக்டாக ப்ரோட்டோகால்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி எல்லா காலேஜஸ்லேயும் எல்லா காலேஜஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி தான். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் திரும்பவும் ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரியான ஒரு ஈவெண்ட். ஸோ நானும் என்ஜாய் பண்ணுவேங்க. ஆக்சுவலி நீங்கள் கிளிட்ஸ் வந்திருப்பீங்க. ஸோ அந்த ஒரு வைப், அந்த ஒரு க்ரௌடுக்கு இப்போ இந்த க்ரௌடுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? அப்போ எல்லார் முகத்தையும் பார்க்க முடிஞ்சது, இப்போ யார் முகத்தையும் பார்க்க முடியல, மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, தட் சவுண்ட் அந்த க்ரௌட்லாம் அதே மாதிரி தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. 2K கிட்ஸில் கரெக்ட். நம்ம 90s கிட்ஸ்னால ஒன்றும் பண்ண முடியாது. லைக் நீங்கள் சன் டிவியில் இப்போ யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ ஆங்கராக இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் பிக் ஸ்க்ரீன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா உங்களை? எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், போயிட்டுருக்கு. நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ சீக்கிரத்தில் நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு ஆல் த வெரி பெஸ்ட் ஸ்பாட்லைட் விஷுவல்ஸ்க்காக. ஸோ டூ யூ சப்போர்ட் கிளிட்ஸ்? ஆப்வியஸ்லி எஸ். ப்ளீஸ் டூ சப்போர்ட் கிளிட்ஸ். எவ்ரி இயர் பியூட்டிஃபுல்லாக நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்க டீமுக்கு தான் எல்லா கிரெடிட்ஸும் போய் சேரணும். ஸோ தம்ஸ் அப். ஓகே. கிளிட்ஸ் எப்படி போகுது? வாட்ஸ் அ வைப் யூ கிரியேட் உங்களுக்கு எப்படி ஆயிருக்கு? ஸோ கிளிட்ஸ் ஃபஸ்ட்டு கல்ச்சுரல்ஸாக பண்ணுறப்போ நாங்கள் தான் அந்த கிளப் சென்னை கிளப் செக்ரட்டரி நான் தான். ஸோ 2015 தான் கிளிட்ஸ் நாங்கள் கல்ச்சுரல்ஸாக வி கன்வெர்டட். பிஃபோர் இட் வாஸ் கார்னிவல். ஸோ வி லேட்டர் கன்வெர்டட் டு கல்ச்சுரல்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணோம். ஸோ கன்வெர்ட் பண்ணதுலேருந்தே இட் வாஸ் லைக் ஹியூஜ் சக்ஸஸ். ஸோ கார்னிவலாக போகும்போது இட் வாஸ் கோயிங் குட். பட் ஓப்பனில் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஒரு இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் சஃபகேட்டிங்காக அந்த மேலே இருந்ததுனால வி தாட் லைக் ஓகே வில் ஆர்கனைஸ் இட் இன் அ கம்ஃபர்ட் ரூம் வித் லாட் ஆஃப் க்ரௌட் அண்ட் தென் ஆல் தட். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா கிளிட்ஸ் இட்ஸ் மோர் தென் அ கல்ச்சுரல், இட் இஸ் லைக் a community service event after the completion of GLITS, right? So 2015 we set up one RO plant set பண்ணியிருந்தோம் raise பண்ண ஃபண்டை வச்சு. Second year I was the chairman for GLITS 16 நான் தான் chairman. So we raised around ஒரு 1 lakh amount raise பண்ணிட்டு we set up 5 RO plants in different government schools. அதுக்கப்புறமா 2017 we did it in a huge way. ஸோ அப்போது ஒரு மேசிவான ஒரு அப்ரீச், பிகாஸ் கன்சிக்யூட்டிவாக 2 years சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். Third year it was like huge. So it was huge. More than 2,000 audience witness GLITS. And then we did accomplishment on that year as well. After that அந்த இயரில் ஒரு பாத்ரூம் நம்ம கட்டி கொடுத்தோம். ஓகே, செகண்ட் இயரில் I was the president of the club and then Akash was the chairman. So அந்த டைமில் we raised more funds and then we set up 2 toilets in 2 schools, one toilets in each school and then one RO plant. Okay, I set பண்ணியிருந்தோம் with the value of 3.5 lakh rupees. But next year தான் உயிரோட்டம் சத்யா took the chairman and then we did in a very huge way. We raised some huge funds. With that fund we Taipal bank நம்ம establish பண்ணி கொடுத்துருந்தோம். So consecutively it is happening and then I'm thankful like in the pandemic we were able to pull this event. It was very huge and then kudos to the entire team and I'm so glad I'm part of this event. Thank you so much. Very nice. Actually நீங்கள் இவ்வளோ நாள் கிளிட்ஸில் இருந்திருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கும் ஆஃப்டர் கொரோனா the vibe எப்படி இருக்கும்? Always the vibe stays the same for GLITS. Okay, so whenever I feel proud when I go out and then people talk about GLITS. Them not knowing that I am the part of the event. So event நாங்கள் தான் initiate பண்ணோம் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாது. But they talk about GLITS, I feel so proud. Okay, நம்ம இனிஷியலாக ஆரம்பித்த ஒரு விஷயம் இப்போ பயங்கரமாக வளர்ந்துருக்கு. And then it's creating lot of benchmark. நிறைய நம்ம கம்யூனிட்டி சர்வீஸ் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம். That is what I think is really essential. ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது முக்கியம் இல்லை, அந்த ஃபண்டை கரெக்டாக நம்ம கொண்டு போய் சேர்க்குறோமா அப்படின்றது தான் முக்கியம். I'm sure that நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம். That is the reason why GLITS is very huge and it's successful. Yeah.
நீங்கள் சொல்ல போய் தெரியுது அது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட் கல்ச்சுரல்ஸ். ஆக்சுவலி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா பெரிய கல்ச்சுரல்ஸ் அப்படின்னா லைக் கிளிட்ஸ் ரொம்ப சிலது தான் சொல்லுவாங்க. இல்லை கிளிட்ஸோட ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ ஆர் ஒரு பாஸ்ட் ஸ்டார்வர் கிட்ட பேசுறது. ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் டூ யூ சப்போர்ட் கிளிட்ஸ்? ஆப்வியஸாக என் சப்போர்ட் இல்லாமல் வந்து கிளிட்ஸ் இருக்காது. கண்டிப்பாக என்னோட ஹோம் கிளப் as well as I'm also part of this event for a lot of years. So both financially as well as physical aspectly, I will definitely support this event. And then one more thing is thank you so much Spotlight, because you guys sponsored for Raila as well as you're taking this wonderful initiative, taking your brand across as well. So kudos to the entire team. Fine. So glitz எப்படி இருக்கு? எப்படி என்ஜாய் பண்றீங்க? It's one such amazing event going on. So நிறைய ஆர்கனைசர்ஸ் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ ஒரு பெரிய ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இந்த பேண்டமிக்லையும். ஸோ பெஸ்ட் விஷஸ் அண்ட் குடோஸ் டு தி என்டையர் டீம். ஸோ கிளிட்ஸில் பர்ஃபார்ம் பண்ணீங்களையா? ஸோ உங்களுக்கு நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைமா இல்லை ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்களா? We've been doing it for years and years. So kudos to the entire team. That's great. ஸோ கிளிட்ஸ் வந்து ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ஃபண்ட் ரைசிங் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? எப்போவுமே பார்த்தீங்கன்னா கிளிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கல்ச்சுரல் இவெண்ட்டையும் தாண்டி ஒரு காஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த காஸ் தான் எல்லா வருஷமும் ஒரு ஹார்ட் டச்சிங்கான பீஸாக ஒர்க்காக இருக்கும். ஸோ இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருக்கம் ஐலாண்ட் சொல்லிட்டு ஒரு ஐலாண்டில் வந்து ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டர் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் நத்திங் பட் கிளினிக் மாதிரி செட்டப் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அங்கே உள்ள மக்கள் வந்து போட்டில் ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் வெளில போய் தான் அவங்க மெடிக்கல் சர்ஜரி பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல உள்ள மக்களுக்கு வந்து இங்கே ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டர் கட்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த காஸ் சொல்லும் போதே நம்மளுக்கு கூஸ் பம்ஸாக இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி எல்லாருமே பிடிக்கும், ஒரு நல்ல காஸ். ஸோ இதுக்கப்புறமும் நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ். ஹே கைஸ், இப்போ கெஸ் வாட் யார் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் ஆண்டனி தான் நம்ம கூட இருக்காரு. ஸோ மெமிக்ரி அண்ட் அது மட்டும் இல்லாமல் கலக்க போகிறது யார், இதில் எல்லாம் செமையாக கலக்கிற மனுஷன். இப்போ நம்ம கூட கிளிட்ஸ் எப்படி நடக்குது அண்ட் உள்ளே போயிட்டு வந்திருக்காரு, என்னன்னு சொல்கிறாரு நம்ம பார்க்கலாம். ஹாய் சார். ஹாய். ஸோ கிளிட்ஸ் எப்படி இருக்குது சார் உங்களுக்கு? கிளிட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக. ஸோ அந்த ஊர் பேர் கூட எந்த இடம், அது ஆரம்பாக்கம் இல்லை இருக்கம் ஐலாண்டில் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு இந்த மெயின் காஸ் என்னென்னா இருக்கம் ஐலாண்டில் வந்து ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி கட்டித்தரத்துக்காக தான் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த கல்ச்சுரல் ஈவெண்ட் நடத்துகிறாங்க. ஸோ நடத்துகிற ஈவெண்ட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ அடுத்தவங்களை ஹெல்ப் பண்ணணும், அது மாதிரி ஒரு தனியாக ஒரு ஐலாண்டில் வைக்கணும், ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு சூப்பரான விஷயம். இதுக்காக என்ன விஷயம் பண்ணாலுமே அது நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக தான் எடுத்துக்கணும். ஸோ அந்த விதத்தில் கல்ச்சுரல்ஸ் வேறு லெவலில் போயிட்டுருக்கு ரியலாகவே பசங்கள்லாம். ஏன்னா ஒரு 2 years கேப் இல்லையா, எனக்கு கொரோனாக்கு அப்புறம் ஒரு 2 years கேப்பு, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் எல்லோரும் ஒரு மாதிரி மீட்டப்பு அப்படின்னு வைக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஸோ ரியலி ஸோ ஹாப்பி. ஆல் த வெரி பெஸ்ட் சார். உங்களுக்கு எல்லாமே செம்மையாக இப்போ வண்டிகளை கிளிட்ஸுக்கு வேறு லெவலில் போயிட்டோம். நல்லா இருந்துச்சுங்களா? பார்த்தீங்களா? செம்மையாக இருந்துச்சு. நாய்கெல்லாம் பார்த்து கேட்டுட்டு செம்ம வாய்ஸ் சார் உங்களுக்கு. அதெல்லாம் நான் கேட்டுட்டு தானே இருந்தோம். அண்ட் டூ யூ சப்போர்ட் கிளிட்ஸ்? of course I support glitz. கிளிட்ஸை பார்த்து என்ன நினைக்கிறீங்க? அவ்வளோ ரொம்ப நாளாக வந்திருப்பீங்க. ஸோ கிளிட்ஸ் இந்த இப்போ எப்படி இருக்குது ஆஃப்டர் கொரோனா? ஆக்சுவலி வந்து கிளிட்ஸ் வந்து எனக்கு 8th year நினைக்கிறேன். நான் வந்து 2013 பார்த்துட்ருக்கேன் கிளிட்ஸு. ஸோ கிளிட்ஸ் ஆரம்பத்துலேருந்தே தே ஹாவ் அ லாட் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ் டு சப்போர்ட் த சொசைட்டி. தாய்ப்பாலாக இருக்கட்டும், தாய்ப்பாலுக்காக மில்க் பேங்க் கட்டினதாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல ஆர்ஓ பிளான்ஸ் கட்டினதாக இருக்கட்டும். தே ஹவ் பீன் ஆல்வேஸ் சர்விங் த கம்யூனிட்டி வித் கைண்ட் ஆஃப் திஸ் ஃபெஸ்டிவல். ஸோ இது கிளிட்ஸ் வந்து ரோட் ட்ராக்கோட தனி ஃபெஸ்டிவல் வரையும் எவ்வளோ தான் கல்ச்சுரல்ஸ் வந்து போனாலும் கிளிட்ஸ் வந்து கண்டிப்பாக மறக்க முடியாது. ஸோ அதனால் இட்ஸ் அ வெரி குட் கல்ச்சுரல்ஸ். சிரிச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இட்ஸ் வெரி குட் கல்ச்சுரல்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது ரொம்ப நாள் கழிச்சு நேரில் நடக்கிறது வந்து இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்து கிளிட்ஸ் வந்து ஸோ இது கொரோனாலாம் முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்சிட்டு இது ஒரு க்ரௌட் வந்து உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இருந்த க்ரௌட் இருக்கா இல்லை இப்போ கம்மியாக இருக்கா? லைக் தட் வைப் இருக்கா? இல்லை ஆக்சுவலி க்ரௌட் இன்னும் பெட்டராகவே இருக்குது. இன்னும் நல்ல குவாலிட்டியான க்ரௌட் இருக்குது. ஓகே. ஸோ டூ யூ சப்போர்ட் கிளிட்ஸ்? ஐ சப்போர்ட் கிளிட்ஸ். கிளிட்ஸில் இப்போ கெஸ்ட்டாக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆராத்தி டீம் வந்து வந்திருக்காங்க. அட்டிங்க அந்த ஒரு சூப்பரான டீம் வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட கிளிட்ஸ் எப்படி இருக்கு, எப்படி அவங்க என்ஜாய் பண்ணாங்க, வைப் எப்படி இருந்துச்சு அப்படின்லாம் கேட்க போகிறோம். ஹாய் 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 மேம். கிளிட்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வைப் எப்படி செட் ஆச்சு?
ஸோ கிளிட்ஸ் பற்றி வந்து என்னோடய டைரக்டர் ஹரிக்கு தான் வந்து பயங்கரமாக தெரியும். அவர் தான் என்னை வந்து டைரக்டர் ஹரி மகாதேவனுக்கு தான் பயங்கரமாக தெரியும். ஏன்னா வந்து அவர் தான் வந்து இதை பற்றி நிறையா சொல்லி கூப்பிட்டு வந்தார். அண்ட் அவர் சொன்னதை விட பயங்கரமாகவே நல்லா இருந்துச்சு. அண்ட் சொன்னார் சொல்லி கூப்பிட்டு வெரைட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ இருக்கும், அது வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கும் அப்படிலாம் சொல்லி கூப்பிட்டு அண்ட் சூப்பராக இருந்தது. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப மெச்சூர்டாக இருந்தது. அண்ட் இந்த வயசுக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இப்படி ஒரு ஈவெண்ட்டை அரேஞ்ச் பண்ணி அண்ட் ஃபண்ட் கலெக்ட் பண்ணி அதுவும் ஒரு நல்ல காஸ்ட்காக அப்படிங்கிறது வந்து ப்ரௌடாக இருக்குது. அதான் கிளிட்ஸ் ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்கோம். அது எல்லா ரோல்லையும் கிளிட்ஸ்க்கு வந்திருக்கேன், ஆடியன்ஸாக வந்திருக்கேன், பர்ஃபார்மராக வந்திருக்கேன், ட்ரெயினராக வந்திருக்கேன். ஸோ கிளிட்ஸ் எப்பயுமே ஒரு பிடிச்சி கெஸ்ட்டாக வந்திருக்காரு. நான் பேசிக்கவா மறந்துடுவேன். ஸோ அதனால் எப்பயுமே இது வந்து எத்திராச்சும் நடக்கும் இல்லையா, ஸோ ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அந்த ஸ்டேஜ் நல்லா இருக்கும், அது ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ இங்கே மாற்றிருக்கீங்க, ஸோ எல்லா வருஷமும் பண்ணுங்கள், இதை விட்டுறாதீங்க. ஏன்னா இதை வச்சு தான் எங்களுக்கு பொழப்பு இருக்குது. ஸோ தேங்க்யூ. ஹே காய்ஸ், இப்போ நம்மளுக்கு கிளிட்ஸோட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்சார் பாய் தான் இருக்காரு. ஸோ அவர் கிளிட்ஸில் அவரோட வைப் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய். ஹாய். ஸோ கிளிட்ஸ் எப்படி இருக்கு, அந்த வைப் எப்படி கிரியேட் ஆகுது, உங்களுக்கு நல்லா இருக்கா? ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு 1.5 வருஷம் கழிச்சு ஒரு சூப்பரான கல்ச்சர்ஸ் எல்லா யங்ஸ்டர்ட்டையும் மீட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. தேங்க்யூ ஸோ மச் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை, ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. அப்புறம் அப்படியே வந்து லைக் நீங்கள் கலக்க போவது யாரும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. வாட் இஸ் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு? அடுத்த ப்ராஜெக்ட் வந்து அதை சொன்னால் நடக்காது, அதனால் எதையுமே நாங்கள் வெளியே சொல்கிறதில்ல. ஆமாம், மீடியா ஆப்போசிட் யாரும் அடுத்த ப்ராஜெக்டை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது நடக்கிற வரைக்கும் அது நடக்குமா நடக்காதான்றது டவுட்டாக இருக்கும். ஸோ சில்வர் ஸ்க்ரீனில் உங்களை பார்க்கலாமா? பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன் பார்க்க முடியாது, கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே. ஸோ வந்து கிளிட்ஸுக்கு நீங்கள் ஆக்சுவலாக ஆஸ் அ ரோட்ராக்டராக நீங்கள் கிளிட்ஸ் நிறைய கல்ச்சரல்ஸ் பார்த்துருப்பீங்க. வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் கிளிட்ஸ் அண்ட் ஆஃப்டர் கொரோனா அப்புறம் கிளிட்ஸ் வந்துருக்கு, ஸோ வாட்ஸ் ஸ்பெஷல்? கிளிட்ஸு வந்து ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, நான் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நான் நிறைய வாட்டி ஒரு 3-4 தடவை நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்டு எல்லாருமே வந்து என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்க கூட ஒன்றா ட்ராவல் ஆகிட்டு அப்படியே அவங்களோட அந்த சப்போர்ட்டு அதெல்லாம் வந்து தான் வந்து நான் மீடியாக்குள்ளே வந்தேன். அண்டு இந்த கண்ணாடிலாம் இப்போ எதுக்கு போட்டுட்ருக்கேன் அப்படின்னா, வெயில் அடிக்குது உண்மையிலே, அதனால தான் கண்ணாடி போட்டுருக்கேன். இல்லைனா கண் வந்து அப்படியே ஒரு மாதிரி மூணு மாதிரி இருக்கும், அதனால தான் இதை போட்டுருக்கேன். பயங்கரமாலாம் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. கிளிட்ஸு வந்து ஒரு சூப்பரான கல்ச்சர், ஒரு பயங்கரமான காசுக்காக எல்லா வாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கும், அந்த ஸ்கூலுக்கு ஆர்ஓ பியூரிஃபையர் வாட்டர் வந்து இனாக்ரேட் பண்ணுறதாகட்டும். அண்டு நிறைய இதில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வருஷங்கள்லாம் வந்து குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல காசுக்காக பண்ணியிருக்காங்க. அந்த காசுக்காக யங்ஸ்டர்ஸ் வந்து இன்ன வரைக்கும் ஆஃப்டர் கொரோனா இன்ன வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே, ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் டூ யூ சப்போர்ட் கிளிட்ஸ்? எஸ், ஐ சப்போர்ட் கிளிட்ஸ். பாய். நம்ம யார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோட்டோகிராஃபர் தான். இவர் வந்து நிறைய பப்ளிக்ஸை வந்து சூப்பராக எடுத்துக்கிட்டு இருந்தார். ஸோ இவர் கிளிட்ஸை பற்றி என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஹாய். ஹாய். ஸோ கிளிட்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? Glitz is one of the biggest cultural events and it's a 8 lakh rupee project and you're doing it for a cause. So I'm really happy to be a part of this. ஓகே. ஸோ ஃபோட்டோகிராஃபி டீமாக இருக்கீங்க. ஸோ எத்தனை பேரை லைக் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஸ்டார்டடா ஃபோட்டோகிராஃபிலாம்? I mean 2 hours you're doing the process and it's going cool. ஓகே. Do you support Glitz? Yes, obviously I support Glitz. ஸோ நீங்கள் வந்து டிஆர்ஆராக இருக்கும் போது Glitz வந்து செம்மையாக இருந்துச்சு இல்லையா? ஸோ பிடிஆர்ஆராக Glitz எப்படி இருக்குது, எந்த மாதிரி வைப் உங்களுக்கு க்ரியேட் ஆயிருக்கு? என்ன பிடிச்சிக்கோ. ஓகே. ஸோ டிஆர்ஆர்னு இல்லை, ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை தான் என்னோட ஹோம் கிளப்பு. ஃபஸ்ட்டு நாங்கள் ஜாயின் பண்ணும்போது எல்லாம் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ண ஈவெண்ட் தான் வந்து கிளிட்ஸு. ஸோ இப்போ நல்லா பிரம்மாண்டமாக நடந்துட்டுருக்குல்ல. ஃபஸ்ட் ஈவெண்ட் வந்து நாங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் தான் ஆர்கனைஸ் பண்ணோம். ஈவெண்ட் வந்து ஒரு 40,000 டெபிசிட்டு. அந்த டைம் அந்த பிரசிடென்ட் தான் கவர் பண்ணார். பட் ஓவர் த இயர்ஸ் கார்னிவல்லேருந்து கல்ச்சுரலாக மாறி அந்த லாக்டவுன் டைமில் கூட லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கிளிட்ஸ் சூப்பராக பண்ணாங்க. இந்த வாட்டி இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஈவெண்ட் வந்து போஸ்ட்போண்ட் ஆகி இப்போ திரும்ப வந்து இந்த டேட்டில் பண்ணுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு பிரசிடென்ட் அக்ஷயா அண்ட் த என்டையர் கிளிட்ஸ் டீம் அண்ட் தேங்க்ஸ். நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் do you support Glitz? Yeah, I support Glitz always. ஹே காய்ஸ், இப்போ கிளிட்ஸில் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து சூப்பராக டிஜே பாடிக்கிட்டு இருந்தார். நம்மளோட டிஜே சான் தான் இருக்கார். ஸோ அவருக்கு நம்மளோட கிளிட்ஸோட வைப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதை நம்ம அவர்கிட்டே கேட்டுடலாம். ஹாய் டிஜே சான். ஹாய்மா, என்ன சும்மா தானே கூப்பிட்டீங்க?
இல்லை இன்டர்வியூலாம் எடுக்கிறீங்க. ஸோ இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, ஸோ கிளிட்ஸ் வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த கிளிட்ஸ் ஆஃப்டர் கொரோனா எப்படி இருக்குது, அந்த வைப் எப்படி இருக்குது அப்படின்றத ஆக்சுவலி வாட் பீப்புள் மிஸ் இஸ் த ஃபன். ஓகேவா? ஸோ அந்த ஃபன்னை வந்து நம்ம இவ்வளோ நாளாக வர்ச்சுவலாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ லைவாக என்ஜாய் பண்ணுறது பீப்புள் வில் கெட் அடாப்ட். ஏன்னா காலைல வரும்போது க்ரௌட் எவ்வளோ மந்தமாக இருந்தது எங்களுக்கு தான் தெரியும். அந்த க்ரௌடை பிக்கப் பண்ண வைக்கிறதுக்கு நாங்கள் என்னென்னலாம் பண்ணோன்றது எங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஆஸ் இட் இஸ் ஹேப்பன்ஸ், please try to be vaccinated and get your vaccinations done, and please try to have yourself involved in this cultural activities. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, கொரோனா வந்துடும் அதனால் எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க அதனால தான் நான் வரல அப்படின்லாம் சொன்னாங்க. பட் வாட் ஐ எம் சஜஸ்டிங் இஸ் யூ கைஸ் ஹாவ் டு இன்வால்வ். அப்போ தான் உங்களுக்கு வெளி உலகம்னா என்னன்னு தெரியும், இல்லைனா அந்த சின்ன ஒரு மொபைல் ஃபோனுக்குள்ளே அடைஞ்சிருங்க. ஓகே, கருத்தெல்லாம் சரியாக சொல்லிட்டீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த வைப்? கிளிட்ஸ் ஃபார் மீ கிளிட்ஸ் இஸ் 4th டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து கிளிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸில் கோவிட் இல்லாத டைமில் இயர் பை இயராக வந்துகிட்டே இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும். பட் ஃபார் த லாஸ்ட் 2 years வந்து கொஞ்சம் தடங்களோட ப்ளஸ் வந்து நிறைய பேண்டமிக்னால நிறைய இதுவாயிடுச்சு. ஸோ எல்லாருமே ஒரு சின்ன ஸ்க்ரீன் அதுக்குள்ளேயே நிறைய பேர் வந்து எல்லா ஈவெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே அதில் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ தான் அவங்க வந்து வெளில வந்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் சேஃப்டியாக இருந்தாங்கன்னா இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் போகும். So over to our DJs. So do you guys support Glitz? Yeah, obviously we support Glitz for its I have been supporting it for the past 4 years. Is it a question? Yeah, this is a great question actually. Hey guys, இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிட்ஸோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்தாச்சு. நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் வெரைட்டி ஷோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம எதுக்காக இந்த கிளிட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இப்போ என்னோட வாய்ஸை நீங்கள் கேட்டுருங்க. ஈர்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டுக்கு இவங்க மெடிக்கேர் கட்டுறதுக்காக தான் இந்த ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட்டை பண்ணியிருக்காங்க. இவங்க இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடியும் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபண்ட் ரைசிங் மூலயமா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க பண்ணியிருக்க விஷயமும் ரொம்பவே புதுசாகவும் ரொம்பவே நல்லாவும் இருக்குன்னு தான் சொல்லும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா விஷயத்தையும் எதில் பார்ப்பீங்க அப்படின்னா ஸ்பாட்லைட் விஷுவல்ஸில் பார்ப்பீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வெரி சிம்பிளுங்க. நீங்கள் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்பாட்லைட் விஷுவல்ஸ் அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற அப்டேட் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட இருந்து விடை பெறுகிறது உங்களோட விஜய் மினி. So we support மக்களே ஸ்பாட்லைட் விஷுவல்ஸை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை டிங்னு அமுக்கிடுங்க. லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் ஸ்பாட்லைட் விஷுவல்ஸ். Yes, please do like, share and subscribe to Spotlight Visuals. Like, share and comment Spotlight Visuals. ஸோ எல்லாருமே வந்து ஸ்பாட்லைட் விஷுவல்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலுக்கு அவங்களுடைய கண்டென்ட்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வேறு கண்டென்ட்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா பயங்கரமாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த டங்குன்னு எல்லாத்தையும் அடிச்சிருங்க. ஓகே, நன்றி. ஸ்பாட்லைட் விஷுவல்ஸுக்கு வந்து இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே வீட்டில் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிக்கலான்னு ரிப்போர்ட் அடி. சும்மா சொன்னாங்க, லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.